السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த இரண்டு ரப்பனா துஆக்களையும் நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். அதே போன்று அல்லாஹ்வினுடைய நேரடி உதவிகளை பெற்றுத்தரக்கூடிய மிகச்சிறந்த இரண்டு துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆன் கூறக்கூடிய மிகச்சிறந்த இரண்டு துஆக்கள் இந்த உலகத்தினுடைய அனைத்து விடயங்களையும் கேட்கக்கூடியதாக இந்த துஆக்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த துஆக்கள் அல் குர்ஆனிலே கிட்டத்தட்ட 40 ரப்பனா துஆக்கள் இருக்கின்றது. இந்த ரப்பனா துஆக்களில் மிகச்சிறந்த இரண்டு ரப்பனா துஆக்களை தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அதில் முதலாவது துஆ, ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار என்று வரக்கூடிய இந்த துஆ ஈருலக வாழ்க்கையிலும் அல்லாஹ்விடத்தில் ஈடேற்றத்தை கேட்கக்கூடியதாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அதே போன்று இரண்டாவது துஆ, குகைவாசி இளைஞர்கள் ஓதிய துஆ, ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தோ வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா. ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மத்தோ வஹய்யிஅ் லனா மின் அம்ரினா ரஷதா என்று வரக்கூடிய இந்த இரண்டு துஆக்களும் மிகச்சிறந்த துஆக்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை கேட்கக்கூடிய, அல்லாஹ்வினுடைய உதவியை கேட்கக்கூடிய, ஈருலக வாழ்க்கையிலும் அல்லாஹ்விடத்தில் ஈடேற்றத்தை கேட்கக்கூடிய மிகச்சிறந்த துஆக்களாக இந்த இரண்டு துஆக்களும் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.